12/7/2024 ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து அரௌண்ட் 186 பாயிண்ட் கிட்ட ஏறி இருக்குதுங்க. ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையான 24,461 இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்குது. எதனால் அப்படின்னா ஐடி செக்டாரில் டிசிஎஸோட ரிசல்ட் நேற்று ரிலீஸ் ஆச்சு. டிசிஎஸோட ரிசல்ட் ஒன்றும் சூப்பரான ரிசல்ட்லாம் சொல்ல முடியாது. பட் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால இன்றைக்கி வந்துட்டு 6.5% கிட்ட ஏறி இருக்குது. டிசிஎஸ் ஏறினதுனால அதோட பியர் கம்பெனிஸான இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக், டெக் மகேந்திரா எல்லாமே நல்லா வந்துட்டு ஏறி இருக்குது. ஸோ இன்றைக்கி ஐடி செக்டர் நல்லா ஏறினதுனால ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையான 24,461 சூப்பராக இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணிருச்சு. கிட்டத்தட்ட 3-4 டேஸாக இந்த இடத்துலலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு பயம் இருந்தது. பட் வந்து அப்படிலாம் இல்லை. மார்க்கெட் மேலே ஏறணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்டாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 9 டேஸ் மூவிங் ஆவரேஜையே பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா 9 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஸாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட மார்க்கெட் வந்ததுனாவே பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மேலே போயிடுது. அது அப்புறம் எங்கே போயிட்டு நமக்கு வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டலாம் வரப்போகுது. அதுக்கெலாம் வந்துட்டு இப்போதைக்கு சான்ஸே இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா தொடர்ந்து வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு டிப் வந்து இன்ட்ராடேயில் வந்ததுனாவே உடனே வந்து பை பண்ணி மேலே வந்துட்டு கொண்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு ரீசன்ட் டேஸில் வந்துட்டு மார்க்கெட் இருக்குது. ஸோ சரி வாங்க எஃப்ஐஎஸ் டேட்டாஸ்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரௌண்டு 4,021 க்ரோர்ஸ்க்கு வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான பையிங். டிஐஸ் வந்துட்டு 1,651 க்ரோர்ஸ்க்கு வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே எவ்வளோ நாளைக்கு பை பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களும் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக செல் பண்ணியிருக்காங்க. பட் வாங்க அடுத்தது வந்துட்டு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் எப்படி பார்த்தாலும் டிசிஎஸ் வந்து 6.59%, அதுக்கப்புறம் விப்ரோ, அதுக்கப்புறம் ஹெச்சிஎல் டெக்கு, டெக் மகேந்திரா, இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் மேலே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. விப்ரோ வந்து ரீசெண்ட் டேஸில் ஏறாமையே இருந்தது லாஸ்ட் ரொம்ப நாளாக. இப்போது பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்துட்டு நல்லாவே ஏறிட்டு வருது. ஏன்னா அது 700லேருந்து 380 போயிட்டு திரும்ப மறுபடியும் வந்துட்டு மேலே வந்திருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ ஓகே தான், எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லா தான் ஏறி இருக்குது. இன்றைக்கி அடுத்து டாப் லூசர்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பெருசாலாம் எந்த ஸ்டாக்கும் இறங்கலை. சும்மா ஏசியன் பெயிண்ட்ஸு, டிவிஸ் லேபு, மாருதி இதெல்லாம் ஓரளவுக்கு இறங்கியிருக்கு. அடுத்தது அப்புறம் நிஃப்டியோட இண்டெக்ஸ் வைஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அடுத்ததாக வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50 வந்துட்டு பார்த்திங்கன்னா 0.77% கிட்ட வந்துட்டு ஏறி இருக்குது. அதாவது 186.20. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 50 வந்து 0.44% இறங்கியிருக்கு. இதுதான் ஓரளவுக்கு இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி 100, நிஃப்டி 200, 500லாம் ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்குது. மிட் கேப் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்தது குளோபல் இண்டெக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஏசியன் மார்க்கெட் மட்டும் அங்கங்கே ஒரு 2-3 மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. மற்றபடி ஓகே தான், எல்லாமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஒன்றும் நெகட்டிவாக ஒன்றும் தெரியலன்னு வைங்களேன். அடுத்தது ப்ராடர் மார்க்கெட்டோட பிரெத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நிஃப்டி 50 34 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி பேங்க்கும் ஓகே தான், நல்லாயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் ஓகே. நிஃப்டி 100, நிஃப்டி 50 எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எல்லாமே வந்துட்டு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோடு தான் இருக்குது. ஓகே, இப்போது நிஃப்டியோட சார்ட்டை இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டி 5 மினிட்ஸில் வந்துட்டு இப்போ வந்து சார்ட்டை வந்துட்டு வச்சாச்சு. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்ட்ராடேயில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். இப்போது மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் வந்துட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அப்புறமே வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லையே அந்த கேப் வந்துட்டு ஃபில் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 2 கேண்டில் வந்துட்டு சரியான மூவ்.
கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 1050 கிட்ட வந்து ஒரு சரியான பிரேக் அவுட்டு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 3 கேண்டில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமாக ஏறி ஆல்மோஸ்ட்டு புது ஹை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. 24,592 கிட்ட போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சின்னதாக வந்து ஒரு செல்லிங் வந்துட்டு அப்படியே சைட்வேஸில் வந்துட்டு போயிட்டு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுனால ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு நல்லா கன்சாலிடேட் ஆகிட்டு அங்கேருந்து வந்து ஒரு சின்ன ஒரு பையிங் மாதிரி மேலே போயிட்டு லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஒரு சின்ன செல்லிங்கில் வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ ஒன் டேயில் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து புது ஆல் டைம் ஹையை வந்து இன்றைக்கி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து 24,500க்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு சூப்பரான க்ளோசிங்னு சொல்லலாம். ஸோ ஐடி செக்டாரும் ஃபார்முக்கு திரும்பிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியும் பர்ஃபார்ம் பண்ணால் இன்னமும் வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்லேயும் மார்க்கெட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு ஷார்ட்டை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. லாங் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது வந்து ஒரு டிப் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வைக்காத வரைக்கும் ஃபர்தராக வந்து நீங்கள் ஷார்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. மேலேயே வந்துட்டு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து பொசிஷனல் ட்ரேடருக்கு தான் நான் சொல்கிறேன். இன்ட்ராடே ட்ரேடருக்கு வந்துட்டு கிடையாது. இன்ட்ராடே ட்ரேடருக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டை மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனும் கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனும் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லர் அப்படி ஆப்போசிட்டாக வந்துட்டு பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன். டைம் இருந்ததுன்னா நாளைக்கு நாளான்னைக்குள்ளே நம்ம வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். டிசிஎஸ் ரிசல்ட்டை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நான் நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால என்னால் வந்துட்டு பண்ண முடியுமா என்னன்னு தெரில. ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ், பாய்.